ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்மார்ட் டிராப் கெரட்டின் ஹேர் மாஸ்கோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். நிஜமாவே இந்த கெரட்டின் மாஸ்க் உங்களோட ஹேரை சலூன் லெவலுக்கு சேஞ்ச் பண்ணுதா? அண்ட் இதை எப்படி யூஸ் பண்ணணும், யாரெல்லாம் யூஸ் பண்ணலாம், இதோட ப்ராஸ் கான்ஸ் எல்லாம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம். வீடியோவை ஃபுல்லாக பாருங்க, ஸ்கிப் பண்ணாம. மெயினான டீடைல்ஸ் இந்த வீடியோவில் ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா இந்த ஹேர் மாஸ்க் நிஜமாலுமே ஒர்த்தா இல்லை ஹைப்பானு ஃபுல் வீடியோவை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. நம்ம ஹேருக்கு ரொம்ப காமனாக இருக்க ப்ராப்ளம்ஸ் ஃப்ரிஸ், ட்ரைனஸ், ஸ்ப்ளிட் எண்ட்ஸ், ரஃப் டெக்ஸ்சர்ஸ், எஸ்பெஷலி ஹீட் ஸ்டைலிங், பொல்யூஷன், கெமிக்கல் ட்ரீட்மெண்ட்னால ஹேர் ரொம்ப டேமேஜ் ஆகிடும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கெரட்டின்னா நம்ம ஹேரில் நேச்சுரலாக இருக்க ப்ரோட்டீன். ஹேர் டேமேஜ் ஆகும்போது அந்த ப்ரோட்டீன் லாஸ் ஆகும். கெரட்டின் ஹேர் மாஸ்க் யூஸ் பண்ணும்போது ஹேர் டெம்பரவரியாக ஸ்மூத்தாக சாஃப்டாக ஃபீல் ஆகும். நீங்கள் எப்பவும் யூஸ் பண்ணுற ஷாம்பு வச்சு உங்கள் ஹேரை வாஷ் பண்ணிக்கோங்க. ஹேர் பார்த்தீங்கன்னா டேம்பாக இருக்கணும். எக்ஸஸ் வாட்டரை ரிமூவ் பண்ணிவிட்டு ஹேரோட மிட்லேருந்து அந்த மாஸ்க்கை அப்ளை பண்ணுங்கள். ஸ்கேல்பில் அப்ளை பண்ண தேவையில்லை. 10 to 15 minutes ஆர் 20 minutes விட்டுருங்க. நல்லா கொஞ்சம் மாஸ்க் ட்ரை ஆனதும் நம்ம வாஷ் பண்ணிக்கலாம். இந்த ஹேர் மாஸ்கோட இன்க்ரீடியன்ட்ஸ் லிஸ்ட்டும் நான் செக் பண்ணேன். எனக்கு பார்த்த வரைக்கும் ஹார்ம்ஃபுல் இன்க்ரீடியன்ட்ஸ் எதுவுமே நோட்டிசபிளாக இல்லை. இன்க்ரீடியன்ட்ஸ் டீசெண்டாக இருந்துச்சு. ஹேர் கேர் ப்ராடக்ட் சூஸ் பண்ணும்போது இன்க்ரீடியன்ட்ஸ் கண்டிப்பாக செக் பண்ணுறது ரொம்ப முக்கியம். நம்ம எல்லாரும் ஹேர் வாஷ் பண்ணும்போது ஷாம்பூ அண்ட் கண்டிஷ்னர் யூஸ் பண்ணுவோம். ஆனால் டேமேஜ் ஹேருக்கு அது மட்டும் போதாது. வீக்லி ஒரு நல்ல மாஸ்க் யூஸ் பண்ணினா ஹேர் டெக்ஸ்சர் இம்ப்ரூவ் ஆக ஹெல்ப் பண்ணும். இந்த கெரட்டின் ஹேர் மாஸ்கோட ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷனே ரொம்ப நல்லா இருந்துச்சு. டெக்ஸ்சர் ரிச் க்ரீமியாக இருக்குது. ஆனால் அப்ளை பண்ண ஈஸியாக இருக்குது. ரொம்பவும் நல்லா ஸ்ப்ரெட் ஆகி கிளைட் ஆகுது. நான் செக் பண்ண இந்த இன்க்ரீடியன்ட்ஸில் என்ன ஃபார்முலா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஹேர் கண்டிஷனிங் அண்ட் மாய்ஸ்சரைசிங் இன்க்ரீடியன்ட் நிறையவே இருக்குது. அதனால் யூஸ் பண்ணும்போது ஹேர் சாஃப்டாக மேனேஜபிளாக ஃபீல் ஆகுது. என்னோட மெயின் கன்சர்ன் பார்த்தீங்கன்னா, ஸ்ப்ளிட் எண்ட்ஸ் நெறைய இருக்கு. ஸோ ஹேரோட டிப்ல நான் ரொம்பவே நெறைய எடுத்து அப்ளை பண்ணிக்கிட்டேன். எனக்கு ஸ்ப்ளிட் எண்ட் ப்ராப்ளம் நெறைய இருக்கிறதுனால. அண்ட் மிட் ரேஞ்சிலருந்து எண்ட் வரைக்கும் நல்லா அப்ளை பண்ணிட்டேன். அப்ளை பண்ணிட்டு 20 மினிட்ஸ் ட்ரை ஆக விட்டுட்டேன். இந்த ஒரு ஹேர் மாஸ்க் பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஹெவியா இல்ல. ரொம்ப ஸ்டிக்கி ஃபீலாவும் இல்ல. நான் ஹேர்ல அப்ளை பண்ணதும் எனக்கு அப்ளை பண்ண மாதிரியே இல்ல. நான் ரெக்கமெண்ட் பண்றது வீக்லி 1 ஆர் 2 டைம்ஸ் யூஸ் பண்ணுங்க. எஸ்பெஷலி ட்ரை, டேமேஜ்டு, கெமிக்கலி ட்ரீட்டட் ஹேரா இருக்கீங்க, உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்குன்னா, கண்டிப்பா இது ஒரு நல்ல சாய்ஸா இருக்கும். ஆஃப்டர் 10 மினிட்ஸ் என்னோட ஹேர் நல்லாவே ட்ரை ஆயிடுச்சு. பட் 20 மினிட்ஸ் கம்பல்சரி வச்சிருக்கணும். இந்த மாஸ்கோட பெனிஃபிட்ஸ் பார்த்திடலாமா? இந்த ஒரு மாஸ்க்ல பாத்தீங்கன்னா கெரட்டின் பிளஸ் கொலாஜன் ஃபார்முலா இருக்கு. அண்ட் ட்ரை ஃப்ரிஸி ஹேருக்குலாம் ரொம்பவே சூட்டபிளா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஹேர் சாஃப்டா மேனேஜபிள் பண்ண ரொம்பவே ஹெல்ப் பண்ணுமா. இந்த பேக்கேஜ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 100 கிராம் வருது. டிராவல் ஃப்ரெண்ட்லியா தான் இருக்கு. இந்த ஒரு மாஸ்க்கை நீங்க யூஸ் பண்றதால உங்களோட ஹேர் சாஃப்ட்னஸ் இம்ப்ரூவ் ஆகலாம். அண்ட் ஃப்ரிஸ் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ண ஹெல்ப் பண்ணும். ஹேர் ஸ்மூதனிங் ஆன ஃபீல் ஆகும். ஹேர் ஷைன் இம்ப்ரூவ் ஆகலாம். இந்த மாஸ்கோட ப்ரோஸ் பாத்தீங்கன்னா, இந்த மாஸ்க் அஃபோர்டபுள் ரேஞ்ச். இதோட பிரைஸ் மீஷோல பை ஒன் கெட் ஒன்னே 100 rupees தான் வரும். இப்போ ஆஃபர்ல நான் 79 rupees வாங்கியிருந்தேன். இந்த மாஸ்க் யூஸ் பண்றதால உங்களோட ஹேர் ஃப்ரிஸ் கண்டிப்பா கண்ட்ரோல் ஆகும். ஏன்னா நான் அப்ளை பண்ணிட்டு ரிசல்ட் நான் லாஸ்ட்ல காமிச்சிருக்கேன். கண்டிப்பா பாருங்க, நிஜமாவே ஒர்த்து தான் சொல்லுவேன். அண்ட் இது பாத்தீங்கன்னா டிராவல் ஃப்ரெண்ட்லி தான். இந்த மாஸ்க் நீங்க நிறைய குவான்டிட்டி எடுத்து யூஸ் பண்ணணுங்கிற அளவே இல்ல. ஸ்மால் குவான்டிட்டியே போதும். நீங்க நிறைய யூஸ் பண்ணணுங்கிறது இல்ல. இதோட கான்ஸ் பாத்தீங்கன்னா, நீங்க இந்த மாஸ்க்கை டைரக்டா உங்களோட ஸ்கேல்ப்ல அப்ளை பண்ணிடாதீங்க. உங்களோட மிட் ரேஞ்ச் இல்லனா இந்த மிட் ரேஞ்ச்ல இருந்து கூட அப்ளை பண்ணுங்க. அண்ட் உங்களோட ஸ்கேல்ப்ல படாம பாத்துக்கோங்க. ஏன் சொல்றாங்கன்னா, உங்களோட ஸ்கேல்ப்ல இந்த ஒரு மாஸ்க் ரொம்பவே ஆயில் ப்ரொடக்ஷன் கொண்டுட்டு வந்துரும். ரொம்ப ஆயிலினஸா இருக்கும் அண்ட் கிரீஸியா ஃபீல் பண்ண வைக்கும். ஸோ நம்ம ஹேர் வாஷ் பண்ண 3 days 4 daysக்கு அப்புறம் தான் நம்மளோட ஸ்கேல்ப் ஆயிலினஸா இருக்கும். பட் இந்த மாஸ்க்கை நீங்க டைரக்டா உங்க ஸ்கேல்ப்ல இருந்து யூஸ் பண்ணிட்டீங்கன்னா, ஒரு 2 to 3 days ஆர் 1 or 2 daysலயே உங்களோட ஸ்கேல்ப் ஆயிலினஸா மாறிடும். அதனாலதான் உங்க ஸ்கேல்ப்ல அப்ளை பண்ண வேணாம்னு சொல்றாங்க. இந்த மாஸ்க் யாரெல்லாம் யூஸ் பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா, உங்களோட ஹேருக்கு ஒரு டீப் கண்டிஷனிங் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க யூஸ் பண்ணலாம். அண்ட் ஃப்ரிஸ்ஸா இருக்க ஹேருக்கு கண்டிப்பாவே யூஸ் பண்ணலாம். பெட்டர் ரிசல்ட் இந்த மாஸ்க்லேயே கிடைக்கும். அண்ட் உங்களோட ஹேர் பாத்தீங்கன்னா ரொம்ப ரஃபா, ரூட் எல்லாமே உங்களுக்கு புரோக்கன் ஆகி இருக்கு அப்படிங்கிறப்போ இந்த ஒரு மாஸ்க்கை கன்சிஸ்டன்சியா நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களோட ஹேர் ரொம்பவே இம்ப்ரூவ் ஆகும். ஸோ எஸ் 20 மினிட்ஸ் முடிஞ்சிருச்சு. என்னோட ஹேர் பார்த்தீங்கன்னா நல்லாவே ட்ரை ஆயிடுச்சு. எந்த ஒரு கிரீஸினஸ் எதுவுமே இல்லை. டச் பண்ணி ஃபீல் பண்ணும்போது எந்த ஒரு மாஸ்க் இருக்க மாதிரியும் இல்லை. நார்மல் வாட்டரில் வாஷ் பண்ணிட்டு வந்துடுங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபோம் லைட்டாக வரும். நம்ம கண்டிஷ்னர் எப்படி வாஷ் பண்ணுறப்போ ஃபோம் வருமோ அந்த மாதிரி வரும். ஸோ நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ட்ரை அவுட் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் நான் எதுவுமே கட் பண்ணாமல் தான் உங்களுக்கு காமிக்கிறேன். என்னோட ஹேரில் இருக்க எக்ஸஸ் வாட்டரை நான் டவல் வச்சு எடுத்துடுறேன். அண்ட் இந்த ஹேரை நான் ட்ரை பண்ண எந்த ஒரு ட்ரையரும் யூஸ் பண்ணலை. ஃபேனில் தான் நான் இப்போ ட்ரை பண்ண போகிறேன். வீடியோவை ஃபாஸ்ட் ஃபார்வர்டில் வச்சுருக்கேன் 5xல. ஸோ ஸ்பீடாக தான் இருக்கும்.
என்னால நல்லாவே ஃபீல் பண்ண முடியுது. ஒரு 50% ரீச் டை ஆனதும். என்னோட ஹானஸ்ட் ஒப்பீனியன் நீங்க பார்லர் போய் 2000, 5000 ஸ்பெண்ட் பண்ணி இந்த அளவுக்கு ஸ்மூத்தனிங் பண்ண முடியும் அப்படிங்கிறப்போ, நீங்க இந்த ஒரு மாஸ்க் யூஸ் பண்ணாலே போதுங்கிறேன். ஏன்னா, எனக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். ஸோ ஃபர்ஸ்ட் வாஷ்லயே ஹேர் ரொம்ப சாஃப்ட்டா ஃபீல் ஆயிடுச்சு. ஃப்ரிஸும் கண்ட்ரோல் ஆச்சு. நான் டேங்கிள்ஸ் எடுக்கிறப்போ பாருங்க, எனக்கு ஹேர் ஃபால் எதுவுமே ஆகல. ஹேர் ஷைனியா, ஹெல்தியா லுக் ஆகுது. அண்ட் ஸ்ட்ராங் ஆர்டிஃபிஷியல் ஸ்மெல் இல்ல. டெக்ஸ்சரும் ஈஸியா ஸ்ப்ரெட் ஆகுது. ஆனா ஒரு விஷயம், இது பெர்மனன்ட் ஹேர் ஸ்ட்ரெய்ட்டனிங் இல்ல. ரெகுலர் ஹேர் கேர் ரொட்டீன்ல இந்த மாஸ்க் ஆட் பண்ணிக்கிட்டீங்கன்னா, பெஸ்ட் ரிசல்ட் கண்டிப்பா கிடைக்கும். பட்ஜெட்க்கு ஒர்த்தான கெரட்டின் ஹேர் மாஸ்க் வேணும்னா டெஃபினெட்லி இத ட்ரை பண்ணலாம். இந்த ரிவ்யூ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். வீடியோக்கு ஒரு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணிடுங்க. உங்களோட ஹேர் டைப் என்னன்னு கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் ஹானஸ்ட் பியூட்டி ரிவ்யூக்கு என்னோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகான பிரஸ் பண்ணிக்கோங்க. See you in the next video. டாடா.